ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் சீஸ் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு இப்படி ஒரு மூல் எடுத்துங்க. அதோட மூலு கீழே நாங்கள் பாஸ் செய்வோம், அதாவது கீழ் மட்டம் செய்வோம். அதுக்கு ஃப்ளோக்கம் 150 கிராம் ஃப்ளோக்கம், பிஸ்கட் தூள் ஒரு 250 கிராம், 250 கிராம் பேர் ஃபோன்த்து பண்ணணும். ஃப்ளோக்கம் 250 கிராம். பாருங்கள், இப்போ பேர்ட் ஃபேண்ட் ஆகிட்டு. இப்போ இதெல்லாம் இதுக்கு நாங்கள் முதல் மிக்ஸ் பண்ண பிஸ்கட் தூளும் அந்த ஃப்ளோக்கம் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி இதை இந்த மூலில் போடுங்க. மூலில் போட்டுட்டு நல்லா மட்டமாக தட்டிடுங்க. இப்போ இதை நாங்கள் ஒரு 15 இல்லை மெம்பா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சா காணும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்தில் எடுப்போம். நாங்கள் இப்போ க்ரெம் சீஸ் அடிப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து க்ரெம் லிக்விட் 30 இல்லாட்டி 35, க்ரெம் சீஸ் என்று போட்டிருக்கோம். நீங்கள் இப்போ கடையில் பார்த்தா இருக்கும் இது மாதிரி. அடுத்தது 250 கிராம் சீனி. உங்களுக்கு விரும்பினா தேசிக்காய் புளி போடலாம், இல்லாட்டிக்கு நீங்கள் விட தேவையில்லை. பாருங்கள், முதல்ல நாங்கள் க்ரெம் லிக்விட்டை மோந்தே பண்ணுவோம். க்ரெம் கொஞ்சம் மோந்தே பண்ணி வரையக்குள்ளே நீங்கள் அந்த க்ரெம் சீஸ் அதில் போட்டுட்டு சீனியம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரி. லைட்டாக கொஞ்சம் ஸ்பீடை கூட்டுறது. இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிக்கும். ஓகே, லைட்டாக ஓகே. ஓகே நாங்கள் இந்த நேரத்தில் க்ரன்ச்சி சைடில் போடுவோம். சரி, நான் இப்போ க்ரன்ச்சீஸையும் க்ரெம் லிக்விட்டையும் ஒன்றா சேர்த்து அடிக்கிறேன். கொஞ்சம் அடிக்க இப்போயே சீனி போடக்கூடாது. சீனி இப்போயே போட்டுக்கன்னு சொன்னால் அதோட கரைஞ்சி அத்ரோ லிக்விட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் மவுந்தே பண்ண விடுங்க. ஸ்பீட்டை கூட்டுங்க. உடனே கூட்டாதீங்க. உடனே கூட்டிங்க நின்னீங்கன்னா நல்லா மேலால் வந்துடும். இப்போ மெல்ல மெல்லமாக அடிக்க விடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீட்டை கூட்டுறேன். இப்போ நல்லா இறுக்கமாக வருது. இந்த நேரத்தில் நான் சீனியை போடுறேன். சீனியை போட்டு ஸ்பீட்டை கொஞ்சம் கூட்டுங்க. இதே நேரத்தில் நான் எனக்கு விரும்பினா பக்கம் சொல்லுங்கள், விரும்பினா போடுங்க. கொஞ்சம் எலுமிச்சைக்காரம் கொஞ்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இதை நிப்பாட்டுவோம். இதுக்கு மேலே அடித்தா திறஞ்சிடும். ஸோ நாங்கள் இதே அளவு காணும் நிப்பாட்டுவோம். இப்போ நாங்கள் இதை வந்து இந்த பாஸில் போடுவோம். இந்த பிஸ்கட்டுக்கு மேலால் போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாமே இதில் போட்டுட்டேன். இப்போ நாங்கள் இது மாதிரி நீங்கள் ஒரு மைசூர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதனால் அப்படி நல்லா அமர்த்தி தட்டிங்கன்னா நல்லா இறுக்கமாக வரும். நல்லா அமர்த்திடுங்க. முடிஞ்ச அளவு நல்லா அமர்த்துங்க. அமர்த்தி எல்லா இடத்துலையும் பரப்புங்க. இதுக்கு மேலே நாங்கள் ஃபிலிம் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் மேக்ஸிமம் 2 மணி நேரம் ஃப்ரீக்கில் வச்சா, நார்மல் ஃப்ரீக்கில் வச்சுட்டு இருந்தால் நல்லா ஜீராக வரும். பாருங்கள் எப்படி வடிவாக வந்திருக்குன்னு. இதுக்கு மேலே நாங்கள் குழி தப்ரிக்கா விட்டுறேன். நீங்கள் குழி ஃப்ரேஸ் விடலாம், இல்லாட்டிக்கு குழி ஃப்ரீ ஏதாவது கரைச்சி விடலாம். சின்ன பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்காரங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.